ஹாய் வணக்கம். கோதுமை ரவையில் வெஜிடபிள் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன், அதனால தான் அது எண்ணெய் கடுகு போட்டு ரொம்ப நேரம் விட்டுட்டேன். சாரி. எண்ணெய் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னா ஒரு பட்டை ஒரு கிராம்பு இருந்தால் போட்டுக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை கூட போட்டுக்கோங்க. நான் அதுக்கு அப்புறம் பின்னாடி தான் போட்டேன். முதல்ல எண்ணெயில் போட்டுக்கோங்க. கடுகுலாம் பொரியட்டும். பட்டை ஒன்று, கிராம்பு ஒன்று, ஒரு பிரிஞ்சி இலை ஒன்று போட்டிங்கன்னா கூட போதும், சின்னதாக. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி 2 பச்சை மிளகா, நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு பூண்டு முழுசாக ஒரு பூண்டு 3-4 பூண்டு முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி போட்டாலும் முழுசாக போட்டாலும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா போட்டு பெரிய வெங்காயம் ஒரு முழு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க. அதுக்கு நடுவில் சமையலுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பிபி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் சுத்தமான நல்லெண்ணெய் சாப்பிட்றது நல்லது, உடம்புக்கு நல்லது. அதனால் சுத்தமான செக் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, செக்லி ஆட்டாங்க அந்த மாதிரி எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அடுத்து கேரட், பீன்ஸு, காய். அது தக்காளி போட்டுட்டு நான் முன்னாடியே போட்டுட்டேன். தக்காளி போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு தக்காளி போடுங்க போதும். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். முதல்ல வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி போட்டு வதக்கணும். நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டாச்சு. தக்காளி வதங்குது. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டுருக்கு. தக்காளி வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். பூண்டு இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பூண்டு இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கோங்க. பூண்டு இஞ்சி பேஸ்ட் பாக்கெட்டை காமிச்சேன் நான். போட்டு நல்லா வதங்கட்டும். கேரட்டு, பீன்ஸு 2 மட்டும் தான் நான் போட்டேன். 2 கேரட்டு, 4-5 பீன்ஸு. அதோட இங்கே பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மீன் மேக்கர் சின்னது இருக்குது இல்லைங்களா, அது கூட போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் வெஜிடபிள் உப்புமா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அளவாக எல்லாத்துக்கும் சேர்த்து ரவை போடும்போது நம்ம எவ்வளோ போடுவோமோ அது அளவாக. கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாஸ்தியாக உப்பு சேர்த்தாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் உப்பு ஒரு அளவாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். காய் போட்டாச்சு. கேரட், பீன்ஸ் போட்டாச்சு. நான் இருக்கிறது 2 காய் மட்டும் தான் போட்டாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே தண்ணி ஒரு சின்ன சொம்பளவு, ஆனால் கோதுமை ரவை ஒரு பாக்கெட் தான், 1/4 கிலோ பாக்கெட். அதுக்கு அளவாக பார்த்து ஒரு சொம்பளவு தண்ணி வச்சுக்கோங்க. வதங்கிடுச்சுங்களா, தண்ணி வச்சுக்கோங்க. காய் வேக தண்ணி கொஞ்சம் சிந்தும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஒரு சொம்பளவு ஊற்றிக்கோங்க. ஒரு மீடியம் சொம்பளவு வச்சு ஊற்றிக்கோங்க. அப்படி பத்தலையா கொஞ்சம் சுடுதண்ணி சைடில் கொஞ்சம் அடுப்பில் வச்சுக்கிட்டு அந்த அடுப்பில் கொஞ்சம் சுடுதண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் லைட்டாக எடுத்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப வரவரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கொலகொலன்னு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கொதிச்சிருச்சு. காய் ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஏன்னா பீன்ஸ் கேரட் சீக்கிரம் வெந்துடும். பீன்ஸ் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக கொட்டி வச்சு பாக்கெட்டை கொட்டி நல்லா கிளறுங்க. கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு.
கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி வச்சுருந்தீங்கன்னா அது மேலே தூவி விட்டு ஒரு கலரி இறக்கி வச்சுருங்க. இதுக்கு வந்து சைடாக ஏதோ ஒரு சட்னி, தேங்காய் சட்னி, இல்லைன்னா பொட்டுக்கடலை சட்னி, இல்லைன்னா வெங்காய சட்னி, இந்த மாதிரி ஏதோ ஒரு சட்னி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.